234 தொகுதிகள்ல 200 வெல்வோம், 234யும் வெல்வோம் அப்படின்னு தான் திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த 2021 தேர்தல்ல 234 தொகுதியில 133 தொகுதிகள் மட்டுமே திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னதான் போன முறை ஆட்சியை அமைச்சிருந்தாலும் அவங்களுக்கு சவாலான தொகுதிகள்னு பல தொகுதிகள் இருக்கு. திமுகவே அவங்க வந்து இந்த தொகுதிகள்ல நான் வீக்கர் அப்படின்னு அவங்களே கன்சிடர் பண்றாங்க. 70 தொகுதிகள்ல ஒரு இன்டென்சிஃபைடான ஒரு கேம்பெயினை வந்து பண்ணணும்னு சொல்லி தயாராயிட்டு இருக்காங்க திமுக. அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல 2021 தேர்தல்ல அவங்க வெற்றி பெற்றது 133 தொகுதிகள். இந்த முறை 70 தொகுதிகள்ல அவங்களுடைய வீக்கரான ஸ்பாட்ஸ் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. போன தேர்தல்ல 22 தொகுதிகள்ல மார்ஜின்ல வின் பண்ண தொகுதிகள் அப்படின்னு 5000 வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ண தொகுதிகள் கிட்டத்தட்ட 22 தொகுதிகள் இருக்கு திமுகவுக்கு. அதே மாதிரி 17 தொகுதிகள்ல திமுக மார்ஜின்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சில தொகுதிகள்ல அதிகமான வாக்குகள் பெரிய மார்ஜின் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் டோர் டு டோர் மக்களை சந்திச்சு கிரவுண்ட் லெவல்ல கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண போறாங்களாம் திமுக. அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு இப்ப திமுகவோட கோட்டைங்க அப்படின்னு சில தொகுதிகளை நம்ம குறிப்பிட்டிருப்போம். அதே மாதிரி அதிமுகவும் வந்து சலைச்சவங்க இல்ல, அவங்களும் சில கோட்டைகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதி, எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொகுதி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. சோ அதையெல்லாம் வந்து டச் பண்ணல அப்படின்னாலுமே அதிமுக வந்து வின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகள் 31 தொகுதிகள் டிஃபிகல்ட் தான், வின் பண்றது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையிலே பொறுத்த வரைக்கும் என்னதான் சென்னை ஒட்டுமொத்தமாக திமுக வந்து நிறைய வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே சென்னையிலுமே திமுகவுக்கே ஆட்டம் காட்டக்கூடிய தொகுதிகள் அப்படின்றது இருக்கு. அப்படி திமுக தங்களை வீக்கர் ஸ்பாட்ஸாக கருதி அந்த இடங்கள்ல போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா டி நகர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, மயிலாப்பூர் இந்த 4 தொகுதிகள்லயும் திமுகவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான இடங்கள் தான். அதுல வந்து இந்த முறை போக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. சோ அந்த தொகுதிகள் எல்லாத்துலயும் போக்கஸ் பண்ணி திமுக வெற்றி பெறுவாங்களா, இந்த முறை அவங்களால அந்த தொகுதிகள் எல்லாம் கைப்பற்ற முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக இந்த மாதிரியான வீக்கரான ஸ்பாட்ஸ்ல எல்லாம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கையாள போறாங்க. 3 ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கையில வச்சிருக்கிறாங்க. முதல் ஸ்ட்ராட்டஜி, வீக்கரான கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை திமுகவினுடைய பிரமுகர்கள், திமுகவினுடைய வேட்பாளர்களை ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை போடுறது. இரண்டாவது, புது ஃபேஸை வந்து இறக்கலாம். ஒன்னு வீக்கரான இருக்காங்க, வீக்கரான தொகுதியா இருக்கு அப்படின்னா அங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை போடணும். அப்படி இல்லைன்னா ஒரு புது ஃபேஸை இறக்கி அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றதுன்றது இரண்டாவது ஸ்ட்ராட்டஜி. மூன்றாவது இடங்கள்ல தொகுதிகள்ல வந்து சில இடங்கள்ல அலைன்ஸ் பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. அலைன்ஸ் பார்ட்டிஸ் வந்து எங்கெல்லாம் வீக்கரா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் டிஎம்கேவினுடைய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை வந்து போட்டி போட வைக்கணும் அப்படின்றதுதான் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸும் ஒர்க் ஆகுமா? திமுகவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி உங்களுடைய பார்வை என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ உதாரணத்துக்கு திமுகவோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து போட்டி போட போறாருன்றது ஒரு ஸ்ட்ராங்கான செய்தியாக வந்துட்டு இருக்கு. விவி சென்டிமெண்ட்ல வேளச்சேரியில போட்டி போட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ அப்படி விஜய் போட்டி அப்படின்னா விஜய் தாவேகாவினுடைய பிரசிடென்டே அந்த இடத்துல போட்டி போடுறாருன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்களால தான் வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற அடிப்படையில திமுகவோட ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை தான் போட்டி போட போறாங்களாம். ஏன் வேளச்சேரியை சொல்றேன்னா, வேளச்சேரி வந்து இதுக்கு முன்னாடி 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய வேட்பாளர் தான் வந்து போட்டி போட்டிருக்காரு. சோ காங்கிரசினுடைய வேட்பாளருக்கு கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மாதிரியான தொகுதிகளை கொடுக்காம திமுகவோட ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனுடைய கேண்டிடேட்டை வந்து எதிர்கொள்ற மாதிரியாக இந்த தேர்தல்ல அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி டி நகர் மாதிரியான சவாலான தொகுதிகள்லையும் அதிமுக ஃபார்மர் எம்எல்ஏவாக இருந்த கலைராஜன் அவர்களையே இந்த எம்டி அலையன்ஸுக்கு எதிராக களம் இறக்க போறாங்கன்ற செய்தியும் கிடைச்சிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம வேளச்சேரி, விருகம்பாக்கம் இந்த மாதிரியான தொகுதிகள்ல எல்லாமே வந்து ஒரு இன்குபென்சி மக்கள் மத்தியில இருந்து ஒரு எதிர்ப்பானது இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை தான் திமுக நிறுத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். சென்னையை தவிர்த்துட்டு நார்தன் தமிழ்நாடு, சதர்ன் தமிழ்நாடு, வெஸ்டர்ன் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பா கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகள் எல்லாம் எல்லா தொகுதிகளிலுமே திமுக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க கடந்த 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரியான பகுதிகளில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆபீஸ் எல்லாம் செட் பண்ணி கேம்பெயின் பண்ண தொடங்கி இருக்கிறாரு. சோ இதுதான் அவங்களுடைய கிராஸ் ரூட் லெவல் டோர் டு
டோர் போய் மக்கள் கிட்ட அவங்களுடைய பிரச்சாரங்கள், அவங்க இந்த ஆட்சியில செஞ்ச சாதனைகள் அப்படின்றத போய் சொல்லணும் அப்படின்றதுதான் திமுக இந்த தேர்தலுக்கு அவங்க பண்ணிருக்கக்கூடிய பிரிப்பரேஷன். சில இடங்கள்ல திமுக சில தொகுதிகள்ல வெற்றி பெற்று இருந்தாலுமே வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் முதல் இடத்துக்கும் வெறும் 1000 தான் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரியான இடங்கள், குறிப்பா நார்தன் அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும்போது ஜோலார்பேட் அந்த மாதிரியான பகுதிகள்லாம் வெறும் 1100 சீட்ஸ், 1100 வாக்குகள் வித்தியாசத்திலேயே திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி இடங்கள்லயும் திமுக போக்கஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நெய்வேலி, காட்பாடி இந்த மாதிரியான பகுதிகளிலையும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான். அதாவது வெற்றி வந்து கிடைக்காத வகையில தான் திமுகவினுடைய ஒரு வாக்கு வங்கியானது அந்த பகுதிகளில் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த இடங்கள்லயும் திமுக வந்து போக்கஸ் பண்ண போறாங்க. இப்படி 70 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 70 சீட்ஸ் திமுகவுக்கு ஊசலாடிட்டு தான் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே வந்து இப்பவே தேர்தல் பணிகளை தொடங்கி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் வந்து செய்ய போறாங்க. சேலம் மாதிரியான எடப்பாடி அவர்களுடைய தொகுதிகள்லயுமே திமுகவுக்கு அவ்வளவு செல்வாக்கு கிடையாது. 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்ல திமுக சேலம்ல தோல்வியை தான் வந்து சந்திச்சிருக்காங்க. சோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து டூரிசம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் பொங்கல் அப்பவே வந்து 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே பொங்கலுக்காக மக்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் செஞ்சு மக்கள் மத்தியில ஒரு நற்பெயர் வாங்கி திமுக சேலம்லயுமே வந்து அவங்களுடைய சீட்ஸை வந்து வின்னிங் சீட்ஸை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2021 தேர்தல்ல கூட்டணி கட்சிகள் எந்த இடங்கள்ல எல்லாம் தோல்வியை சந்திச்சிருந்தாங்களோ அங்கெல்லாம் திமுகவினுடைய கேண்டிடேட்ஸை நிறுத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய ஸ்ட்ராங்கான இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக வந்து திட்டமிட்டு இருக்காங்களா. 2021 தேர்தல்ல தோல்விகளை வந்து மையமாக வைத்துதான் திமுக இந்த தேர்தல்ல களமிறங்கி இருக்கிறாங்க. சோ சென்னையில இருக்கக்கூடிய அவங்களுக்கு சவாலான தொகுதிகள், நார்த், சவுத், வெஸ்ட்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் சவாலான தொகுதிகள் திமுகவுக்கு எதுவோ அப்படி எல்லாம் இறங்கி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ அவங்க சொல்ற மாதிரி 200 வெல்வோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானது வந்திருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இவங்களுடைய இந்த ஒர்க், இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் மக்கள் வந்து ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிட்டு இவங்க வின் பண்ணுவாங்களா? 200 வெல்வோம் அப்படின்றது சாத்தியமாகுமான்றத உங்க பார்வையில இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.